வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் சூப்பரான ஒரு 2 அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அண்ட் இது தெரிஞ்சா கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டா தான் இருக்கும். அது என்ன அப்டேட், அது டீடைல்ஸா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒன்மே என்ன பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணுங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டேப்பை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டேப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதாவது இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய போஸ்டர்ஸ் ஆகட்டும், ரீல்ஸில் யாராவது லைக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருக்காங்களோ அவங்க எந்தெந்த வீடியோஸில் லைக் பண்ணியிருக்காங்களோ அந்த ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டேப்பில் வந்து ஷோ ஆகும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பண்ண ரீல்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ண ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக வந்து ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்க யாரெல்லாம் எந்தெந்த ரீல்ஸ் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணியிருக்கீங்க அண்ட் எந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டேப்பை யூஸ் பண்ணி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எந்தெந்த ரீல்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் அதாவது ரீல்ஸ் நம்ம ஸ்வைப் அப் பண்ணிட்டு போகும்போது சைடில் லைக்கு கீழே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் அதாவது ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ரீஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ரீஷேர் ஆப்ஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருப்போம். அதாவது ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அப்படி சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரீஷேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரொஃபைல் ஐக்கான்லேயே ரீஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம எந்தெந்த அதாவது ரீல்ஸ் எல்லாமே பார்த்து ரீஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ரீஷேர் ஆப்ஷன் மூலியமாக கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இது ஜஸ்ட் நம்ம வந்து ரீஷேர் பண்ற மாதிரி தான், அதை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனுக்கு கிளிக் பண்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை எனபிள் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டேப் நம்ம லைக் பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற டேப். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஷேர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ வேணால் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாம மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் நடக்கக்கூடிய அப்டேட் டீல்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தெரியும்னு நினைச்சுன்னா மறக்காம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது வச்சுக்கோங்க.